கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு மன்றாட்டு ஜெபம். வேதத்தில் பலவிதமான ஜெபங்களை குறித்து நம்ம எழுதப்பட்டிருக்குது. நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். எல்லா ஜெபங்களுக்கும் ஒவ்வொரு விசேஷ தன்மை இருக்குது. ஆனால் மன்றாட்டு ஜெபன்றது எல்லாத்துலேயும் சிறந்தது, வலிமையானது, விசேஷித்தமானது. ஏன்னா நம்ம மன்றாட்டு என்ற வார்த்தை இன்டர்செஷன் என்ற ஆங்கில வார்த்தையிலேருந்து, இன்டர்போஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலேருந்து அது சொல்லப்பட்டிருக்குது. எபிரேய மொழியிலேருந்து இது என்ன பண்ணுறாங்க, கிரேக்க மொழியில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மன்றாட்டு ஜெபத்துக்கு பரிந்து பேசுதல், ஒருவர் மேல் ஒருவர் பாரமாக ஜெபிக்கத்தல், ஒருத்தருக்காக ஒருத்தர் சந்திப்பது, எல்லை கோடுகளை வச்சு நம்ம ஜெபிப்பது, ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து கொடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் அந்த வார்த்தைக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மன்றாட்டு ஜெபத்துக்காக சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்னென்னா மன்றாட்டு ஜெபம் அப்படின்னா நம்ம மத்தியஸ்தமாக இருந்து அவங்களுக்காக நடுவாக நின்று நம்ம என்ன பண்ணணும், உத்தரவாதத்தோடு ஜெபிக்கணும். இதில் யார் ஜெபிச்சாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு கீவேர்டாக நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்னாகமம் 20:16. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அதாவது இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அப்போது அவங்களால அவங்களோட வேலை பார்வோன் அவங்கள வேலை சொல்லி அவங்க ரொம்ப பாரப்படுத்திட்டாரு. அதனால் அவங்களால ஜெபிக்க கூட முடியல, கர்த்தரை ஆராதிக்க முடியல. அவங்க பெருமூச்சு விட்டாங்க. அந்த பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் போய் எட்டுச்சு. அதனால் கர்த்தர் எகிப்திலேருந்து பார்வோன் கையிலேருந்து இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கினார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை விடுவிச்சார். சில சமயத்தில் நம்மளால் ஜெபிக்கவே முடியாது, நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். அந்த சமயத்தில் நம்ம மன்றாடி ஜெபிக்கணும். எதுக்காகலாம்? பிறருக்காக மன்றாடி ஜெபிக்கலாம், தேசத்திற்காக மன்றாடி ஜெபிக்கலாம், நம்ம வாழ்கிற சமூகத்துக்காக நம்ம மன்றாடி ஜெபிக்கலாம், நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம என்ன பண்ணலாம், மன்றாடி ஜெபிக்கலாம். இந்த மன்றாடி ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் நிச்சயம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு முன் உதாரணமாக யாரை பார்க்கணுன்னா, எவ்வளோ பேர் பைபிளில் பரிசுத்தவான்கள் ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவ முன்மாதிரியாக வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருந்து மன்றாட்டு வீரராக இருந்து அநேகருக்காக என்ன பண்ணுறாரு, பரிந்து பேசி ஜெபிச்சாரு. பல்வேறு தேவைகளுக்காக என்ன பண்ணார், ஜெபிச்சாரு. அவர் தான் நமக்கு ரோல் மாடல். ப்ரேயர் அப்படின்னாலே எப்பொழுதுமே நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அவர் எப்படி ஜெபிச்சாரு, அவர் எப்படி நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாரு, அவர் எப்படியெல்லாம் இரவெல்லாம் ஜெபிச்சாரு, பகலெல்லாம் போய் ஊழிய செய்தார், தனித்திருந்து ஜெபிச்சாரு, அப்புறம் ஊக்கமாக ஜெபிச்சாரு, பரிந்து பேசி ஜெபிச்சாரு, மன்றாடி ஜெபித்தாரு. அப்படி நமக்கு எல்லாத்துக்குமே முன்மாதிரியானா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நமக்கு முன் உதாரணமாக நம்ம எடுத்துக்கணும். இங்கே மன்றாடு ஜெபத்தில் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துலேருந்து 33ஆம் வசனத்துக்கு நீங்கள் வாசித்து பார்த்து தெரியும். ஆபிரகாம் சோதோம் கொமோரா பட்டணத்திற்காக என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர்ட்ட மன்றாடி ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, இந்த ஒரு முறை சமீபமாக கேட்குறாரு, துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பீரோ, ஒருவேளை 50 நீதிமானந்தான் அழிப்பீரோ, ஒருவேளை 10 நீதிமானந்தான் அழிப்பீரோ, சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, கத்தாவே இந்த சோதோம் இருக்கிற 50 நீதிமான்களை கண்டா அவங்க நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுதும் ரட்சிப்பேன்னு சொன்னீங்களாப்பா அப்படின்னு ஒவ்வொரு குறிப்பாக என்ன பண்ணுறாரு, அவர் கர்த்தர்கிட்ட போயிட்டு மன்றாடி ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு கடைசியாக சொல்கிறாரு, இதோ ஆண்டவரே, நான் உங்களோட பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டா கூட அந்த 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை நீ அழிப்பதெல்லாம் சொன்னீங்களப்பா, உங்களுக்கு ஒரு வீச கோபம் மூலாது இருப்பதாக அப்படின்னு அவர் மன்றாடி ஜெபிக்கிறாரு. அப்போ கர்த்தர் என்ன பண்ணார்னா ஆபிரகாமுடைய ஜெபத்தை, மன்றாடு ஜெபத்தை கேட்டு லோத்து அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வந்தார். மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறாரு. அவங்க என்ன முறுமுறுத்தாலோ, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் பைபிளில் வாசிக்கிறோம். அவங்க கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க, அப்புறமா விக்கிரகங்களை கண்ணுக்குட்டிகளை செஞ்சு வழிபட்டாங்க, எவ்வளவோ பண்ணாங்க. ஆனால் ஒவ்வொரு சமயமும் மோசே கர்த்தர்ட்ட போய் மன்றாடி ஜெபிக்கிறாரு. ஒரு முதல்ல கர்த்தருக்கே கோவந்தது, மோசே நீ விடு, நான் அவங்க எல்லாரையும் அழிச்சு போட்டேன்னு. இல்லை ஆண்டவரே, இவங்களை புறஜாதி மக்கள் கேள்விப்பட்டா கர்த்தர் இதுக்காகவா அவங்கள கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் தூஷிக்கப்படுமே, கர்த்தாவே ஏன் பேரை ஒன்றா கிறுக்கி போடுங்க, அவங்கள எதுவும் பண்ணாதீங்கன்ட்டு அவங்களுக்காக அவர் மன்றாடி ஜெபிக்கிறாரு. அப்போது கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை அழிக்காதபடி பாதுகாத்தார். சாமுவேல் இஸ்ரவேல் மக்களுக்காக மன்றாடி ஜெபித்தார். எலியா
450 தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் அப்போ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி மன்றாடி ஜெபிச்சாரு. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. சாலமோன் தேவாலயத்திற்காக மன்றாடி ஜெபித்தாரு. கர்த்தர் சாலமோனின் ஜெபத்தை கேட்டாரு. எசேக்கியா பரிசுத்தம் இல்லாத ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு மன்றாடி ஜெபித்தாரு. கர்த்தர் எசேக்கியாவின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. எஸ்ரா தன் ஜனத்தின் பாவத்தை அறிக்கையிட்டு அன்றைய ஜனங்கள் எல்லாம் பாவம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறாரு. கர்த்தர் எஸ்ராவுடைய மன்றாட்டு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. நெகேமியா எருசலேமில் அலங்கம் கட்டப்படணும்ன்ட்டு என்ன பண்ணாரு, தேவ சமூகத்தில் காத்திருந்து மன்றாடி ஜெபிக்கிறாரு. ஒவ்வொரு அலங்கமும் கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். எஸ்தர் தன் குலம் மரணத்திலிருந்து தப்பு வைக்க, நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் குலம் அழியக்கூடாது சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் துணிந்து பேசி தன் யூத குலத்தை காப்பாற்றும்படி எஸ்தர் மன்றாடி ஜெபித்தாங்க. எஸ்தருடைய மன்றாட்டு ஜெபத்தை கேட்டு கர்த்தர் யூத குலம் முழுக்க அழியாமல் பாதுகாத்தாரு. எரேமியா நீதியை சரி கட்டணும் அப்படின்னு மன்றாடு ஜெபித்தாரு. கர்த்தர் எரேமியாவின் ஜெபத்தின்படியாக அவருடைய மன்றாடு ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரு. எசேக்கியேல் என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் அழிக்காதிருக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழிக்கக்கூடாதுன்றதுக்காக எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. அதுக்காக எசேக்கியேல் ஜெபிச்சாராம். கர்த்தர் எசேக்கியேல் ஜெபத்தை கேட்டு அவரை மன்றாடு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ஆபுக்கூக்கு தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்தார். கர்த்தர் தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் முன்மாதிரியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ சித்தம் நிறைவேறும். ஆண்டவர் எம்முடைய சித்தம் அல்ல கர்த்தாவே, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக சொன்னார். அந்த ஜபத்துக்காக மன்றாடி ஜெபித்தாரு. தேவ சித்தம், பரலோகத்தின் பிதாவின் சித்தம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. பவுல் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சாரு. இன்னைக்கு நாம கூட தான் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நம்ம கூட நாம ரட்சிக்கப்பட்டும் இல்லை, எல்லா மனுஷங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடி ஜெபிச்சா கர்த்தர் எல்லா மனுஷங்களுக்கும் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வார். ஜபத்தின் மூலமாக தேவன் எல்லாவற்றையும் செய்கிறாரு. ஜபம் இல்லாமல் எதுவும் செய்யப்படாது. நம்ம ஜபத்தின் மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜபம்ன்றது விலையேற பெற்றது. அது நம்ம ஒரு நாளும் புறக்கணிக்கக்கூடாது. மன்றாடி ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளோட மன்றாட்டுக்கு கர்த்தர் செவி கொடுப்பாராக. ஆமேன்.